துரதிர்ஷ்டமான விஷயம் நடைபெற்றதால் நிறைய நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் என்னிடம் தொலைபேசியில் அணுகி கேட்டுக்கொண்டிருந்ததால் அனைவரையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அழைத்துள்ளேன். இன்று நடந்தது மிகவும் வருந்தத்தக்க துரதிர்ஷ்டமான ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். இதில் இப்போ வந்திருக்கிற தகவல் பிரகாரம் 38 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் ஆண்கள் 12, பெண்கள் 16, குழந்தைகள்ல ஆண்கள் 5, பெண்கள் 5. இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2000 போலீசுடன் சென்றுள்ளனர். மேற்படி என்ன சார்? ஓகே, கேளுங்க, சொல்லுங்க. அந்த ரவுண்டான திடல், அதே போல உழவர் சந்தையுடைய திடல்ல கேட்டிருந்தாங்க, அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா இப்போது இந்த கூட்டம் நடத்தப்பட்ட இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாவே பல மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்போ கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. அதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு பேசப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கணும்? இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் கருத்தில் வைத்துக் கொண்டுதான் திருச்சியில, நாகப்பட்டினம், திருவாரூர்ல அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது இரண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்கறாங்க. அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனா 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமா, அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேல நிக்கிறதுக்கு போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிக்க முடியாது. அதுதான், அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு. அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் பார்த்துட்டோம். இருங்க, ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இது மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது,